காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்த்தமை நன்னறி குய்ப்பதும் வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவதும் நாதன் நாமம் நமச்சிவாயவே. சிவவிரதங்களிலே மிகவும் உன்னதமான விரதம் சிவராத்திரி விரதம். பிரம்மா விஷ்ணுக்களை அடிமுடி தேட வைத்து சிவபெருமான் ஆட்கொள்ள வேண்டி ஜோதி வடிவமாக தோன்றி இறையருள் புரிந்த தினம் சிவராத்திரி விரதம். பிரசித்தி விநாயகர் ஆலயத்திலே சிவராத்திரி விரத திருநாள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணி முதல் ஆரம்பமாகி அதிகாலை 6 மணி வரையும் சிறப்பாக 4 ஜாம பூஜைகளும் ஈழத்திலே மிகவும் பிரசித்தமான சிவஸ்தலங்களில் ஒன்றாக விளங்குகின்ற திருக்கேதீஸ்வர பெருமானுடைய திருநாமத்தோடு பிரசித்தி விநாயகர் ஆலயத்தில் வீட்டிலிருந்து அருள் புரிகின்ற கௌரி அம்பிகா சமேத கேதீஸ்வரநாத பெருமானுக்கு 4 யாமங்களிலும் சிவராத்திரி விழா மிகச் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் முதலாவது யாமத்திற்குரிய பூஜைகள் மாலை 4:30 மணி முதல் கும்ப பூஜையோடு ஆரம்பமாகி கேதீஸ்வரநாத பெருமானுக்குரிய கும்ப பூஜை விசேட திரவிய அபிஷேகம் ருத்ர பாராயணத்தோடு நவகலச அபிஷேகமும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. பிரசித்தி விநாயகர் ஆலயத்தின் சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பு வாய்ந்தது. காரணம், 4 ஜாமங்களுக்கு உரிய வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அந்தந்த காலங்களுக்குரிய அபிஷேகங்கள், அந்தந்த காலங்களுக்குரிய அலங்காரங்கள், அந்தந்த காலங்களுக்குரிய அர்ச்சனை வழிபாடுகள், வேதபாராயணங்கள், திருமுறைகள் என 4 ஜாமமும் மிகவும் சிறப்பாக பிரசித்தி விநாயகர் ஆலயத்தின் கௌரி அம்பிகா சமேத கேதீஸ்வரநாத பெருமானுக்கு சிவராத்திரி விழா சிறப்பாக நடைபெறும். அந்த வகையில் முதலாவது யாமத்திலே மாலை 4:30 மணி முதல் நவகலச அபிஷேகம் நடைபெற்று அலங்காரமாக ஸ்ரீருத்ரர் விபூதி அலங்காரத்திலே அலங்கரிக்கப்பட்டு பஞ்சாட்சர ஸ்துதியாகிய ஓம் நம சிவாய என்கின்ற பஞ்சாட்சர மந்திரத்தை முதல் எழுத்துக்களாக கொண்ட பஞ்சாட்சர ஸ்துதி சிவ அஷ்டோத்திர சத நாமார்ச்சனையும் ரிக்வேத பாராயணமும் பஞ்சபுராண திருமுறை பாராயணமும் முதலாவது ஜாமத்திலே நடைபெறும். இரண்டாவது ஜாம பூஜை இரவு 9 மணி முதல் ருத்ர பாராயணத்தோடு ஏககலச அபிஷேகம் நடைபெற்று கேதீஸ்வரநாத பெருமான் சந்தன அலங்காரத்திலே அலங்கரிக்கப்பட்டு பில்பாட்டோத்தர சதநாம சிவநாமார்ச்சனை நடைபெற்று யஜுர்வேத பாராயணமும் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருக்கேதீஸ்வர ஸ்தலத்தின் மீது பாடிய திருமுறை பாராயணமும் நடைபெறும். மூன்றாவது யாமம் 11:30 மணி முதல் 108 வலம்புரி சங்குகளினாலே சிவபெருமானுக்கு சங்கு வடிவத்திலே சிவலிங்க வடிவமும் சேர்ந்து அமைக்கப்பட்ட அலங்காரத்திலே 108 வலம்புரி சங்கு அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெற்று 108 வலம்புரி சங்கினாலே அட்டோத்திர சத சங்காபிஷேகமும் சிவபெருமான் ஈசானம் தத்புருஷம் அகோரம் வாமதேவம் சத்யோஜாதம் ஆகிய சதாசிவ மூர்த்தமாக பஞ்சமுக சிவலிங்க வடிவமாக அலங்கரிக்கப்பட்டு சிவபெருமானுடைய அது சக்தி வாய்ந்த ஸ்ரீருத்திரத்திலிருந்து சாரமாக எடுக்கப்பட்ட ஸ்ரீருத்ர திருசதி நாம 300 நாமங்கள் 5 வகையான அர்ச்சனை திரவியங்களினாலே பில்வாட்டோத்திரம், யாதிப்பூ மற்றும் சாமங்கிப்பூ, ருத்ராட்சம் ஆகிய 5 விதமான அர்ச்சனை திரவியங்களினாலே சதாசிவ மூர்த்தத்திற்கு 5 சிவாச்சாரியார்களினாலே அர்ச்சனை நடைபெற்று சாமவேத பாராயணமும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருக்கேதீஸ்வர ஸ்தலத்தின் மீது பாடிய திருமுறை பாராயணமும் நடைபெறும். 4வது யாமம் அதிகாலை 4:30 மணி முதல் விசேட ஏககலச அபிஷேகமும் கேதீஸ்வரநாத பெருமான் குங்கும அலங்காரத்திலே அலங்கரிக்கப்பட்டு சிவலிங்க நாம அட்டோத்திர சத நாமார்ச்சனையும் அதர்வண வேத பாராயணமும் திருஞான சம்பந்த சுவாமிகள் திருக்கோணேஸ்வர தலத்தின் மீது பாடிய திருமுறை பாராயணமும் நடைபெறும். இவை எல்லாவற்றிற்கும் மேலாக லிங்கோத்பவ காலத்திலே காசியிலே காசி சிவஸ்தலத்திற்கு சென்றவர்கள்
அங்கு சப்த ரிஷிகள் பூஜை என்று சிறப்பாக நடைபெறுகின்ற பூஜையை தரிசித்திருப்பீர்கள். இங்கு அதே போன்று லிங்கோத்பவகால அபிஷேகத்திலே 5 சிவாச்சாரியார்கள் ஒரே நேரத்திலே சிவலிங்க பெருமானுக்கு அனைத்து அபிஷேக திரவியங்களையும் ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் ஆகிய சதாசிவ சிவலிங்க பெருமானாக இருக்கின்ற கேதீஸ்வரநாத பெருமானுக்கு அபிஷேக ஆராதனைகளும் பஞ்சமுக அர்ச்சனையும் ருத்ர திரிசதி நாம அர்ச்சனையும் இந்த ஆலயத்தினுடைய சிவராத்திரி விழாவின் சிறப்பு நிகழ்வாக நடைபெறுகின்றது என்பதையும் சிவனடியார்கள் அனைவருக்கும் அறியத் தருகின்றோம். இவற்றோடு அதிகாலை 4:30 மணி பூஜையினை தொடர்ந்து கௌரியம்பிகா சமேத கேதீஸ்வரநாத பெருமான் இடப வாகனத்திலே ஆரோகணித்து பாலாவி தீர்த்த பாரதியிலே நடைபெறுகின்ற தீர்த்தோற்சவமும் நடைபெறும். அத்துடன் 4 ஜாமங்களிலும் தாயகத்திலே திருக்கேதீஸ்வர தலத்தின் பாலாவி தீர்த்தத்திலே அடியார்கள் நீராடி பஞ்சாட்சர மந்திரத்தோடு சிவாய நம என்கின்ற மந்திரத்தோடு தங்களுடைய பிரார்த்தனையோடு தீர்த்த காவடி எடுத்து வந்து கேதீஸ்வரன் பெருமான் ஆலயத்திலே இருக்கின்ற மகாலிங்க பெருமானுக்கு அடியார்கள் தங்கள் திருக்கரங்களினாலே அபிஷேகம் செய்வார்கள். அதே போன்று கடந்த 11 வருடமாக இங்கு வரசித்தி விநாயகர் ஆலயத்திலும் அடியார்கள் தங்கள் திருக்கரங்களினாலே தாயகத்தினுடைய திருக்கேதீஸ்வர தலம் மற்றும் காசி, ராமேஸ்வரம் போன்ற சிவஸ்தலங்களிலிருந்து தருவிக்கப்பட்ட புனித நீர் தீர்த்தபாரதியிலே மந்திரபூர்வமாக சேர்க்கப்பட்டு அடியார்கள் தங்கள் திருக்கரங்களினாலே குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை தீர்த்த காவடி பிரார்த்தனையோடு எடுத்து வந்து சிவலிங்க பெருமானுக்கு அபிஷேகம் செய்கின்ற திருக்காட்சி இந்த ஆலயத்தினுடைய சிறப்பு மிகுந்ததாகும். எனவே அடியார்கள் அனைவரும் மகா சிவராத்திரி விழாவிலே இங்கு வருகை தந்து சிவபெருமானுக்கு நடைபெறுகின்ற 4 ஜாம பூஜையிலும் விசேஷமாக லிங்கோத்பவகால வழிபாடுகளையும் தரிசித்து அர்ச்சனை செய்து லிங்கோத்பவகாலத்திலே அர்ச்சனை செய்யும் அடியார்கள் அனைவருக்கும் ருத்ராட்சம் அருள் பிரசாதமாக இந்த ஆலயத்தில் வழங்கப்படுவதும் ஒரு சிறப்பு வாய்ந்த அம்சமாகும். சிவராத்திரி விழாவிலே அர்ச்சனை செய்யப்பட்ட ருத்ராட்சம் அடியார்களுக்கு அருள் பிரசாதமாக வழங்கப்படும் என்பதையும் அறியத் தருவதோடு சிறந்த கலை நிகழ்வுகள் தெய்வீக இசையரங்கில் நடைபெற இருக்கின்றது. இந்த நாட்டிலே பிறந்து தமிழ், சைவம், திருமுறைகளை கற்று வருகின்ற 5 வயது முதல் 15 வயதுக்குட்பட்ட பிள்ளைகளினாலே வரசித்தி விநாயகர் ஆலய இந்து கல்லூரி ஆசிரியர்கள் நெறியாள்கையில் நடைபெறுகின்ற முத்தமிழ் விழா சிறப்பு நிகழ்வாக நடைபெறும். சிவபுராண பாராயணம், திருமுறை பாராயணம், வேத பாராயணம், சிறந்த நடனங்கள், அருளுரைகள், பட்டிமன்றங்கள், சிறந்த தத்துவ நாடகங்கள் போன்றவை சிறப்பு நிகழ்வாக சிவராத்திரி விழாவின் முத்தமிழ் விழாவாக கலையரங்கிலே நடைபெறுகின்றது என்பதையும் அறியத் தருகின்றோம். எனவே அடியார்கள் அனைவரும் சிவவிரதங்களில் உன்னதமாக கொள்ளப்படுகின்ற மகா சிவராத்திரி விரதத்திலே கௌரி அம்பிகா சமேத கேதீஸ்வரநாத பெருமானுக்கு நடைபெறும் சிவராத்திரி விழாவை தரிசித்து சகல இஷ்ட சித்திகளையும் பெற்று மேன்மைகள் சைவநீதியும் தேமதுர தமிழும் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று அன்போடு வேண்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.